உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஐஸ் போதைப்பொருள் குறித்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக ஐஸ் போதைப்பொருள் தொடர்பில் தமக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகப்படும் ரசாயனத்தை தருவித்தார் என குற்றம் சுமத்தப்பட்ட மனம்பேர் என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் ஒரு உறுப்பினர் எனவும் அவரது உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 8000 பேரில் ஒருவர் தொடர்பிலான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு உண்டு என எவரேனும் வாதம் செய்வதால் அதே வாதத்தின் பிரகாரம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கான பெயரிடப்பட்ட 29 பேரில் ஒருவர் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பட்டிருப்பதனால் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் பொறுப்பினை அனுரகுமார் திசாநாயக்க ஏற்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குற்றச் செயலில் ஈடுபட்டால் அதன் பொறுப்பை கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்செயலுக்கான பொறுப்பினை ஜேவிபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என நாமல் ராஜபக்ஷ மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.